பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 4ஆம் சங்கீதம் 8வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற நல்ல ஒரு தெய்வனாக இருக்கிறார். சமீப நாட்களில் நம்ம நடந்த சில சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு துயரமான சம்பவங்கள் நாம் கேள்விப்படுகிறோம். துயர சம்பவங்கள் எங்கே பார்த்தாலும் துயரம், வேதனை, கூக்குரல், அழுகுரல். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார். அவருடைய சட்டைக்குள் வரும் பொழுது, அல்லது அவருடைய நாமத்துக்குள் வரும் பொழுது நம் சுகமாக இருக்க முடியும். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவருக்குள் வருவோம், சுகமாக இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா, கரம் இறங்கட்டும் அப்பா. நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் மறையட்டும். ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்து உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.